தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். பொதுவா மாநகராட்சி, நகராட்சி போன்ற பகுதிகளில் தேர்தல் நேரத்துல சுவர் விளம்பரம் செய்யப்படுறதில்லை. அதற்கு மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகத்தால தடை விதிக்கப்பட்டிருக்கும். ஆனா கிராம ஊராட்சிகள்ல இதற்கெல்லாம் விதிவிலக்கு. கிராமங்கள்ல நடக்கும் கோயில் திருவிழாவை விட கொண்டாட்டமானது அவர்களுக்கு இந்த தேர்தல் திருவிழாவானது. கொடிகள், தோரணம் கட்டுறதும், ஊர் முழுக்க உள்ள சுவர்களில் அவர்கள் அனுமதியோட விளம்பரம் எழுதுறதும், நோட்டீஸ் அடிக்கிறது, இப்படி ஒரே கோலாகலமா இருக்கும். அதுவும் குறிப்பா வேட்பாளர் வருகை அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் அந்த மக்களுக்கு. ஆனா இதற்கெல்லாம் விதிவிலக்கா மாற்றா ஒரு கிராமம் இருக்குன்னா நம்மளால நம்ப முடியுமா என்ன? ஆமா, நாம நம்பித்தான் ஆகணும். அப்படி ஒரு கிராமம் தான் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மடப்பட்டு பக்கத்துல இருக்கிற கருவேப்பிலைப்பாளையம் என்கிற ஊர். என் பேர் பாண்டிதுரை. நான் கரவலப்பள்ளி கிராமத்தை சார்ந்த ஒரு இளைஞர். பார்த்தீங்கன்னா எங்க ஊர் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா எல்லா கொடியும் ஏற்றி வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல மட்டும் நம்ம நாட்டு எந்த கொடியும் ஏற்றிருக்க மாட்டாங்க. அரசியல் பேனரோ இல்ல போர்டோ இல்ல வால்பேப்பரோ எதுவும் ஒட்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன பண்ணா எங்க மூத்தவர்கள் பண்ணிட்டு வச்ச வேலைதான். ஏன் சொல்றேன்னா இது முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல யாரும் கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி எங்க முன்னோர்கள் எங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. ஊர் ஒத்துமையா இருக்கணும், எந்த கொடியும் ஏற்றக்கூடாது, எந்த அரசியல் சின்னங்களும் உள்ள எழுதக்கூடாது, செவர்ல விளம்பரம் பண்ணக்கூடாது, இப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. வளர்த்துனா அது தலைமுறை இதை நாங்க பாரம்பரியமா காப்பாத்திட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல போய் பக்கத்து ஊர்ல போய் விசாரிச்சாலும் ஆமா, அந்த கரவலப்பள்ளி கிராமத்துல சுவரொட்டி விளம்பரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்க 4 எலெக்ஷன் பாத்துருக்கோம். எம்பி எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல், இந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, எலெக்ஷன் வருவாங்க, கையெழுத்து கும்பிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நாங்க மனசுல வச்சுட்டு அவங்க எந்தெந்த சின்னத்துல ஓட்டு பண்ணுமோ அந்த சின்னத்தை அவங்க ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி சின்னத்தையோ சீட்டோ ஒரு சிலிப்போ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நாங்க எங்களுக்கு விருப்பப்பட வாக்களிச்சிருவோம். நாங்க ஃபுல்லாவே வாக்களிச்சுட்டு நாங்க எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி கிராமத்துல ஒத்துமையா இருப்போம். இந்த ஊர்ல எந்த ஒரு கட்சி கொடியும் கிடையாது. அதே போல தேர்தல் நேரத்துல எந்த வீட்டிலையும் அல்லது பொது இடங்கள்லயும் சுவர் விளம்பரமும் இவங்க எழுதுறது கிடையாது. என்னோட பேர் சக்தி. ஏஜ் 26 ஆகுது. ஊர் கருவேப்பிலைப்பாளையம். எனக்கு 26 வயசுல இந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி நான் ஓட் போட்டிருக்கேன். ஆனா எந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் எங்க ஊர்ல எந்த ஒரு கட்சியை சார்ந்த கொடி கம்பங்களோ இல்ல சுவர் விளம்பரங்களோ இடம்பெற்றது கிடையாது. இது சம்பந்தமா நான் ஊர்ல விசாரிச்சு பார்க்கும்போது சொல்றாங்க, இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியில இருந்து எந்த ஒரு சுவர் விளம்பரமும் கொடி கம்பமும் எலெக்ஷன் டைம்லயும் சரி மற்ற நாள்லயும் சரி ஊர்ல பறக்க விடக்கூடாதுன்றது ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாத எங்க ஊர்ல 21 நாள் திரௌபதி அம்மன் திருவிழா நடக்கும். அப்பயும் சரி எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இன்றி அண்ணன் தம்பியா எப்பயும் போல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. எலெக்ஷன் டேட்ல ஓட்டு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச கட்சி பார்ட்டி வேட்பாளருக்கு போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே எப்பயுமே நடந்தது கிடையாது. அதற்கு முழுமையான காரணம் இவங்க சொல்றது ஊர் ஒற்றுமை தான். எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது, அவரவர் சார்ந்து இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், எப்பவும் போல அண்ணன் தம்பியா மாமா மச்சானா இருப்போம். அதனாலதான் எங்க ஊர்ல எந்த கட்சி கொடியும் கிடையாது. தேர்தல் நேரத்துல எந்த சின்னத்தையும் எங்க வீட்டு செவுத்துல வரைய மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. நாங்க விளம்பரப்படுத்த மாட்டோம். ஏன்னா ஒற்றுமையா இருக்கிறதுனால நாங்க விளம்பரப்படுத்த மாட்டோம். அரசியல் பத்தி ஒற்றுமை இது பண்ணக்கூடாது, எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு செவுத்து விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒற்றுமையா இருக்கணும். அரசியல் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். அதெல்லாம் அவங்க மனசாட்சிக்கு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போறோமோ அது மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க விவசாயத்தை பார்க்கறதுக்கு போயிட்டோம். மேளம், தாளம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு ஒரு பெரிய திருவிழாவா இந்த தேர்தலை கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிற நம்ம நாட்டுல இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது அதிசயம்தான். எங்க ஊர்ல ஊர் ஒற்றுமை சார். இது வரைக்கும் முன்னோர்கள் செஞ்சது அப்படியே ஒற்றுமையா தான் இருக்குது. இது வரைக்கும் எங்க ஊர்ல சுவர் விளம்பரம் கிடையாது, அரசியல் சண்டை சாடி கிடையாது. அவங்க கட்சி எந்த கட்சி அவங்க பிடிச்சவங்க ஓட்டு போட்டுவாங்க. எலெக்ஷன்னா அன்னைக்கு எலெக்ஷன் டைம் ஓட்டு போட்டா அவங்க விவசாய வேலைக்கு போவாங்க. விவசாயி நாங்க செவரு விளம்பரம் ஊர் ஒற்றுமை தான். முன்னோர்கள் இருக்குது. கொடியே கிடையாது. ஒரு முறை ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் ஏற்றிருக்காரு. அதோட சரி. அது எனக்கு அவர் ஏற்றும் போது எனக்கு வயசு 10 வயசு. அதுல இருந்து அப்புறம் அது எந்த கொடியும் கிடையாது. இங்க 2 எம்எல்ஏ வந்திருக்காங்க எங்க ஊர்ல. இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. காத்தடிச்சு கொடி வந்துருது. அதுல இருந்து கொடி எங்க ஊர்ல எந்த கொடியும் வானான்ற மாதிரி விட்டுட்டோம்.